ஒருத்தர் உங்ககிட்ட தொடர்ந்து பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே பிரச்சனைய, அது ரிலேட்டடான பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்யறது வழிகாட்டுதலா இருக்கணும். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. உங்ககிட்ட ஒருத்தவங்க அடிக்கடி எனக்கு வீட்ல பிரச்சனை, என் லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனை, இதனால குடும்பத்தில நிம்மதி இல்ல, இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, அவங்களுக்கு உங்களோட ஐடியாவ குடுக்காதீங்க. உங்களுடைய அட்வைஸ குடுக்காதீங்க. ஏன்னா, ஒவ்வொரு மனிதனோட விஷயங்களும் அந்தரங்க விஷயங்கள். அது பல நேரங்கள்ல உங்ககிட்ட சொல்றது வேறையா இருக்கும். அங்க நடந்துகிட்டு இருக்கிறது வேறையா இருக்கும். ஆனா, செஞ்சது தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா, அங்க காரணமே வேறையா இருக்கு. இது உங்களுக்கு புரியாது. இதனால தான் எங்களோட நிறுவனத்தில சொல்லுவதும், சொல்லாததும்னு சொல்லி ஒரு புக்கே அமேசான்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு மனிதனுக்குள்ள 1008 பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள அமுக்கப்பட்ட எண்ணம், சிந்தனை, செயல்கள் இருக்கும். இதை புரியாம மேலோட்டமா லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனை, சமைக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல வேலைக்கு மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது மேலோட்டமா பார்க்கக்கூடியது தான். அது உள்ளார்ந்து நாங்க உளப்பகுப்பாய்வு செய்து அவங்களோட பிரச்சனை மூல காரணத்தை கண்டறிஞ்சு நாங்க மாற்றி அமைக்கிறப்ப தான் அவங்க அதிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு வர முடியுது. இதெல்லாம் தெரியாம பஞ்சாயத்துங்கிற பேர்ல, நண்பர்கள்ங்கிற பேர்ல, உறவினர்கள்ங்கிற பேர்ல, பேரண்ட்டுங்கிற பேர்ல நிறைய அட்வைஸ் கொடுத்து அவங்கள உட்கார வச்சு பேசி அவங்களோட பிரச்சனை பெருசு பண்ணிட்டு எங்ககிட்ட வர்றாங்க. இதை தீர்க்கறக்கு எங்களுக்கு அதிக நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கூட தேவைப்படுது. அதனால ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா, உளவியல் வழிகாட்டுதல் நிபுணர்களிடம் அணுகி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க உதவுவதுதான் ஒரு வழிகாட்டுதல். அதை விட்டு போட்டு ஐடியா கொடுக்குறேன், அட்வைஸ் கொடுக்குறேங்கிறத தவிர்த்துருங்க. ஒரு தனி நபரின் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி அடைவதற்காக அடுத்த டிஎன்ஏ பதிவில் இந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்காக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்.